சதி லீலாவதி நீங்கள் எவ்வளோ தடவை பார்த்தாலும் அழுக்காத படம். இந்த தடவை முக்கியமாக கமலஹாசனுடைய நடிப்புக்காக தான் நான் இந்த படம் பார்த்தேன். அவர் வர சீனை ஒரு 5-6 சீன் வருவார் படத்தில். ஆனால் அத்தனை சீன்லேயும் அதகலம் பண்ணியிருப்பார். அதுவும் குறிப்பாக இந்த இறுதிக்கட்ட காட்சியில் ரொம்ப அனாயாசமாக அந்த காமெடியை கையாண்டிருப்பார் அவர். முக்கியமாக ஹீராவோட பேசும்போது அவருடைய அந்த ஒரு ஒரு தெரியாத பொண்ணுகிட்ட பேசுகிறோம். 2வது அந்த பொண்ணு தப்பான வழியில் இறங்கியிருக்கு. 3வது அந்த தவறை செய்தது வந்து தன்னோட நண்பன். 4வது அந்த தவறினால் பாதிக்கப்பட்டது நண்பனோட குடும்பம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவருடைய அந்த வசன உச்சரிப்பு நடுவில் இந்த கல்பனா அவங்க தயாரித்து கொடுத்த வசனந்தாங்கிறது வந்து தெரியணுங்கிற மாதிரி 1 2 3 கையில் வச்சு சொல்கிறது. இது எல்லாத்தையும் வச்சு வர அந்த 2 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷம் சீனில் வந்து அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். கடைசியில் வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது தான் வந்து அவருடைய முகத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்கிற ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த சீன் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வீரியமான அடுத்த வர சீனில் இறுதிக்கட்ட சீன், இந்த நகைச்சுவை சீனு சேர போகிறாங்கலாம் வந்து அந்த மாதிரி சீனில் வரும்போது இந்த 2 நிமிஷம் சீனை எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்னொரு தடவை இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காட்சியை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதில் அவர் வர சீன் எல்லாமே சூப்பர் தான். ஆனால் அந்த கடைசி காட்சிகளில் வந்து நிறைய நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஒரே டேக்கில் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த இறுதிக்கட்ட காட்சியில் அதுக்கு அவரை தயார்படுத்தி கொண்டதை விட அவரை சுற்றி இருக்கிற நடிகர்களையும் தயார்படுத்தியது ரொம்ப பெரிய விசேஷம். அவரையே கலாய்க்கிற மாதிரி கோயசரெல்லாம் விட்டதும் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் பின்னாடி தான் ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி பாலு மகேந்திரா அமைச்ச ஒளிப்பதிவும் சூப்பர். ஒரு தடவையும் நானும் என் நண்பர்களோ என் உறவினர்களோ பேசும்போது கிரேசி மோகனோட வசனத்தில் எந்த படத்தை வந்து எவ்வளோ தடவை பார்த்தாலும் புதுசாக ஒரு வசனம் நம்ம கேட்காத வசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கூட அந்த மாதிரி ஒரு வசனத்தை வந்து இது வரைக்கும் நான் வந்து ஞாபகம் வச்சுட்டதே இல்லை. நிறைய தடவை பார்த்துருக்கேன் சதி லீலாவதியில். இதில் அந்த பக்கத்து ஐயர் மாமி வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க. ரமேஷ் அரவிந்த் கல்பனா வந்து சமாதானப்படுத்திடுவார். நம்ம ஹீரா வந்து அதுதான் அவன் மேலே தான் தப்பு, என் மேலே தப்பு இல்லைன்னு சமாதானம் அடைஞ்சு அதை பக்கத்து ஐயராத் மாமிகிட்ட சொல்லும்போது ஐயராத் மாமி வந்து ஒரு சின்னதாக ஒரு டயலாக் கொடுப்பாங்க. கம்பளியில் பி ஈஷின்டா மாதிரி ஈஷின் இருக்கா, இதை நீ நம்புறியா அப்படின்பாங்க. இந்த டயலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டயலாக். இப்போ இது வரைக்கும் நான் பார்த்ததில் அந்த டயலாக் நான் கவனித்ததாகவே இல்லை. ஸோ அதனால் கிரேசி மோகனுடைய வசனமும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். நீங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா அதுவே வந்து எனக்கும் வெற்றி. ஏன்னா ஒரு படத்தை அவங்கள ரசிக்க வச்சது ஒரு சிறு பங்கு எனக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.